தாண்டி ஒரு இடத்திற்குள்ள போன பொழுது அவங்க பிரயாணம் பண்ண வெஹிக்கிள் சஃபாரி, பழைய காலத்து சஃபாரி என்ன பண்ணிட்டுனா ஒரு பள்ளத்துக்குள்ள பாய்ந்துச்சு. அல்லேலூயா. எங்க போயிட்டு? பள்ளத்துக்குள்ள போயிட்டு. அந்த அந்த குடும்பத்துல 4 பேர், 2 பிள்ளைகள், கணவனும் மனைவி. எல்லாரும் இப்ப எங்க கிடக்காங்க? வண்டிக்குள்ள பள்ளத்துல தலைகீழா கிடக்குறாங்க. அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது சடுதியா ஒரு கார் வந்து நிக்குது. என்ன வந்து நிக்குது? ஒரு கார். அதுல இருந்து உயர்ந்த ஒரு மனுஷன், வெள்ளை வேஷ்டி, வெள்ளை இதை கட்டி அப்படி கம்பீரமா ஒருத்தர் தாளா உயர்ந்து இருக்கிறார். அவர் டக்கு டக்குன்னு இறங்கி வர்றார். இவங்க யாரையும் கூப்பிடல, 108 கூப்பிடுறதுக்கும் முடியல, யாரையும் கூப்பிடுறதுக்கு இவங்களுக்கு முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த பொழுது அவர் அவர்களை என்ன பண்றாரு? அந்த அந்த இடிபாடுகள்ல இருந்து அவங்களை எடுத்து தன்னுடைய காரில் வைத்து அவங்க பத்திரமா கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறார். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ அந்த அந்த குடும்ப தலைவன் இருக்காருல, அந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் அப்படியே பார்க்காரு. இவர் யாரு நமக்கு தெரியலையே, இவர் எதுவுமே பேசலையே. ஏன்னா அவங்க அப்படியே அடிப்பட்டதுனால ஒரு பயத்திலையும் ஒரு திகிலையும் வேதனையிலையும் இருக்கிறதுனால அவர் தனக்கு முடிந்த வரைக்கும் அந்த காரோடைய நம்பரை நோட் பண்ணார். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எப்படியாவது நம்ம நம்பரை வச்சு இவரை நம்ம இது பண்ணிடலாம். அந்த நம்பர் அவர் மைண்டுக்குள்ள இருக்குது. இவரை கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அவர் போயிட்டார். இவங்க கொஞ்ச நாளா சரியாயிட்டாங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இவர் வலவீசி தேடுறாரு அந்த காரினுடைய நம்பரை. இன்னைக்கு வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்கவில்லை. அந்த கார் நம்பர் அப்படிங்கிறது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல கிடையாதுன்னுட்டாங்க, ஆர்டிஓல. அல்லேலூயா. அப்ப அவங்க காப்பாத்தினது யாரு? நான் அமைதியாயிட்டீங்க. தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு யாரையும் காப்பாற்ற முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உண்மை சம்பவம். சமீப காலமாக 1 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கு. நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் நமக்கு பதில் தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம கொஞ்ச நேரம் முன்னால் பண்ண அவர் நாமம் என்ன? இயேசு. இயேசு என்கிற நாமத்தை நாம் கூப்பிட்டா தேவன் நமக்கு பதில் தருவாரா தரமாட்டாரா? அல்லேலூயா. இது இங்கு நடந்த சம்பவம். வேதத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம கடந்து போகலாம். ஓகேங்களா? லூக்காவுல நம்ம ஒரு